புளியில்லா செட்டிநாட்டு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. மீனை கழுவி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் சேர்த்து பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக ஜீரகம் நிறையா சேர்த்துக்கணும். அதை பட்டுப்பட அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. புளிப்புக்கு தேவையான மாதிரி தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பேனில் வெண்டைக்காவை எடுத்து நறுக்கி அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் மீன் குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அதே பேன்லேயே மீனை ஒரு பக்கமாக மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் வந்து 2 பக்கமும் வறுத்து எடுத்துட்டோம்னா பொரிச்ச மீன் குழம்பு மாதிரி ஆகிடும். அப்புறம் எண்ணெய் அதிகமாக மிதக்கும். அதுவும் இல்லாமல் மீன் ஸ்மெல்லு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு பக்கம் மட்டும் பொரிக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் அந்த குழம்பே அந்த மீனோட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக புளியில்லா குழம்பு தான். ஏன்னா என் பசங்களுக்கு மீன் குழம்பு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காருக்கு புளி ஆகாதுங்கிறதுனால இந்த குழம்பு செய்ய பழகிட்டேன். இது எங்கள் அப்பச்சி வீட்டு ரெசிபி. எங்கள் அப்பச்சி இப்படி தான் எங்கள் தாத்தாவுக்கு மீன் குழம்பு வச்சு போடுவாங்க. அதை கேட்டு ஒரு வாட்டி நான் பழகிட்டது எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த குழம்பு வைக்கும் போதெல்லாம் என் பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாரு ஹெல்த்தி மீன் நந்து வர பாரு.